Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் BLLBக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆகி காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அதாவது அட்மிஷன் போடும்போது கண்டிப்பா அஃபிடவிட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அஃபிடவிட்டை எப்படி ரெடி பண்றது, யாரெல்லாம் அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட்லயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அஃபிடவிட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே இருக்குது. பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் எப்படி அந்த அஃபிடவிட் ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா இருக்குது. நீங்க ஓல்டு வீடியோவை பாத்தீங்கன்னாலும் ஓகே, இல்ல கரண்டா இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலும் ஓகே. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுல எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. பழைய அஃபிடவிட்டை தான் நீங்க மறுபடியும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரெடி பண்ண போறீங்க. இப்போதைக்கு நீங்க அஃபிடவிட் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. எதனால பண்ண முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அஃபிடவிட் ரெடி பண்ண முடியும். யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட்லயே லிஸ்ட் ஆஃப் அனெக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு எந்தெந்த ஃபார்ம் கிளைம் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணா செக் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல காமனா இப்போ நீங்க BLLBக்கு நீங்க அப்ளை பண்ணி உள்ள போறீங்க, இல்ல ஹானஸ்க்கு சோயல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 பேரா இருந்தாலும் சரி, நீங்க சோயல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் பிரைவேட் லா காலேஜுக்கு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த 3 அனெக்சர் ஃபார்ம் நீங்க ரெடி பண்ணி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகே, இப்போ இந்த வீடியோல நீங்களே இப்படி அஃபிடவிட் ரெடி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள உங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிடும். இல்ல நம்ம எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நோட்ரி பப்ளிக்கோட பிரைஸ் மாறும். 500 ரூபாயில இருந்து 800 ரூபாய் சம்திங் உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ல பிரைஸ் வரும். அஃபிடவிட் ரொம்ப சிம்பிளா நீங்களே ரெடி பண்ணிட்டு சைன் மட்டும் வாங்குறதுக்கு நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு அந்த காஸ்ட் சார்ஜஸ் ஆகும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அன்னெக்சர்ல பாத்தீங்கன்னா 7வது அனெக்சர் ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த இடத்துல ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட் ஆர் கார்டியன் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்டோடைய பேரண்ட் அப்படின்னா கார்டியன், ஒன்னு அம்மா அப்பா அப்படின்னா அவங்க யாரு வளர்க்குறாங்களோ அவங்க யாரு பாதுகாவலரா இருக்காங்களோ அவங்களுடைய கார்டியனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிக்ளேர் பண்றோம். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் இது ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அஃபிடவிட் பை த ஸ்டூடெண்ட், உங்க பேருக்கு ஒரு அஃபிடவிட் நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் அஃபிடவிட் பை த பேரண்ட் கார்டியன், இந்த 3 அஃபிடவிட்மே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது மூணுமே நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கான சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறேன். இது போன வருஷம் ஒரு LLB ஸ்டூடெண்ட் 3 இயர் LLB படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு அஃபிடவிட் ஃபார்ம் தான் இது. இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கேன். போன வருஷம்லாம் ஸ்டாம்ப் பேப்பர் 20 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓல்டு பேப்பர்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நடைமுறையில நம்ம தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னா 100 ரூபாயில இருந்து இருக்குது. 20 ரூபாய் 50 ரூபாய்லாம் எப்போ தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு 20 ரூபாய் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஒரு 100 ரூபாய் ஜாயிண்டட் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் 3 வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க பேக் சைட்ல நீங்க கிரீன் ஷீட் வச்சாலும் ஓகே, ஒயிட் கலர் பேப்பர் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே. ஆனா இந்த ஸ்டாம்ப் பேப்பர் அப்படிங்கிறது 100 ரூபாயில இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல 20 ரூபாய் பேப்பர் 50 ரூபாய் பேப்பர் இருந்துச்சுன்னா பெட்டர், வாங்கி வச்சுக்கோங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஏன்னா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும்னா சும்மாலாம் வாங்க முடியாது. உங்களுடைய ஆதார் கார்டு காமிச்சு தான் வாங்க முடியும். உங்களுடைய பேர் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, எந்த ஊர் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட், அதாவது கேண்டிடேட் பேரண்ட் அண்ட் கார்டியன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு உங்க பேரு, உங்களோட ஃபாதர் நேம் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் நீங்க இந்த இடத்துல போட்டுருவீங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் இது எல்லாமே நீங்க தான் மேனுவலா அந்த என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான ஃபார்மெட் இதெல்லாம் நான் எங்க ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான எல்லா ஃபார்மெட் என்ன பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அங்க போயிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதை அப்படியே பிடிஎஃப்ல காப்பி பண்ணி நீங்க வேர்டுக்கு மாத்துங்க. இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைவ் அப்டேட், ஒரு சாம்பிள் அப்டேட் என்ன பண்றேன் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா போன வருஷம் நான் பண்ணி கொடுத்தேன், அதனாலதான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியில உங்களுக்கு எந்த காலேஜ் ஷோ ஆயிருக்கு, எதுல உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நீங்க ஃபார்மெட்ல ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ரி பப்ளிக், யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்கலாம். அதாவது நோட்ரி பப்ளிக்னு சொல்லுவோம். அவங்க கூட தான் போயிட்டு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களோட சீல் போட்டு அவங்களோட சிக்னேச்சர் நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா?
அதுல உங்களுடைய ஃபாதரும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கணும். ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்க அப்ளிகண்ட் தான் நீங்களும் வந்து இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கணும். இதுல வந்து எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. சீல்லாம் போட்டு அந்த ஸ்டாம்ப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒட்டி போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ரெண்டாவதா பார்க்கும்போது ரெண்டாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல ₹20 ₹50 பேப்பர் இருந்தா ஓகே, இல்லைன்னா நம்ம ₹100 பேப்பர் தான் கரெக்டா கரண்ட்ல இருக்குது. அதுலயுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அஃபிடவிட் பை த ஸ்டூடெண்ட் உங்களுடைய பேருக்கு நீங்க எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் பேர் வந்து ஆனந்த் அப்படின்னா அவங்களோட பேர் வந்து ஆனந்த், அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அவங்களோட ஃபாதர் நேம் போட்டு எந்த காலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் have received copy யூஜிசி ரெகுலேஷன். அதாவது யூஜிசி ரெகுலேஷன் படி கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அஃபிடவிட் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகணும். இது எதுக்காக இந்த அஃபிடவிட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த சொல்லிருக்காங்க பாருங்க, ரேங்கிங் என்ன ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். நீங்க வந்து +2 முடிச்சுட்டு நீங்க வந்து மேல் படிப்புக்கு நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க, அந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் இந்த மாதிரி அஃபிடவிட் வந்து கேட்பாங்க. மற்றபடி யூஜி பிஜிக்கெலாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஹெச்டி படிக்கிறதுக்கு கொஞ்சம் மேல் படிப்புக்குனா படிக்கிறதுக்கு இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. இது அதே மாதிரி இந்த லா டிகிரிக்கு வந்து கேட்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக இந்த அஃபிடவிட் இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் வந்து போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா அட்மிஷன் வந்து போட மாட்டாங்க. நீங்கள் பிரைவேட் காலேஜில் சேர்றீங்கனாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் சேர்றீங்கனாலும் சரி, சோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த அஃபிடவிட் வந்து ஃபார்மெட் வந்து வேணும். இதை நீங்க இப்பவே வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த காலேஜ் உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கோ அதை பார்த்து நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட், அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து படிக்க தேவையில்லை. அதாவது நீங்க மேனுவல் டைப் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டெம்ப்ளேட் இருக்குது. அதை பார்த்து எல்லாமே போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த டிபெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டூடெண்டோட பேரை போட்டுக்கோங்க. வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த டேட் எந்த அட்ரஸ்ல நீங்க இருக்கீங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர்னா திருப்பூர் கொடுங்க, மதுரைனா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னேச்சர் ஆஃப் த டிபெண்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அஃபிடவிட்டோடைய நோட்ரிக் பப்ளிக்கோடைய அந்த சிக்னேச்சர் வந்துடும், சீல் வந்துடும், ஸ்டாம்ப் இந்த இடத்துல போட்டுருவாங்க. அதே மாதிரி தேர்டா நம்ம பார்க்க போற அந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வந்து அஃபிடவிட் பை த பேரண்ட் கார்டியன் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து இந்த காலேஜ்ல பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். கண்டிப்பா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கக்கூடிய அன்னெக்சஸ் ஃபார்ம் 7, 8, 9 இந்த 3 ஃபார்மையும் நீங்க இப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்குதோ அதுல வந்து காலேஜ் நேம் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோல எப்படி வந்து ஒரு லைவ் அப்டேட் படி எப்படி வந்து நம்ம வந்து அஃபிடவிட் வந்து ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு, பிரிண்டர் இருக்கு அப்படின்னா நீங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்க நியரஸ்டா உங்க வீட்டுக்கு உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல யாராவது அட்வொகேட் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது நோட்ரிக் பப்ளிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சிக்னேச்சர் மட்டும் வாங்குறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை டோட்டல் ஃபார்மேட்டாவே அவங்க ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா அவங்களுடைய ஜீனியஸ் தான் வந்து இது வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து பெரிய கவர்மெண்ட் அட்வொகேட் இருக்காங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. அவங்க கோர்ட்டு வேலை ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ்ல வந்து ஜீனியர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அட்வொகேட் வந்து கோர்ட்டு வேலைனா முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரா வந்து இப்போதைக்கு நடைமுறையில இருந்துட்டு இருக்குது. இந்த அஃபிடவிட் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ரெடி பண்றது, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா இ-சேவை லாகின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சா மட்டும் பத்தாது. யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அபிஷியலா DNDALUல இருந்து அன்னெக்சஸ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படிங்கிற இந்த ஃபார்மை நீங்க என்ன பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டாவை நீங்க கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 7.5 ரிசர்வேஷன்ல கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்புறம் அதுக்கு தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1 by 1 உங்களுக்கு வந்து டிக்ளேர் அந்த கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு அன்னெக்சஸ் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ.